எப்பவும் இல்லாமல் அன்னைக்கு நைட் ஷிஃப்ட் முடிஞ்ச கையோட காஷ்னிக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காஷ்னியோட ஸ்நாக்ஸ்க்கு வீட் தோசை, அது கூடவே ஏதாவது ஒரு சட்னி. நான் பீனட் சட்னி வச்சு கொடுத்துருந்தேன். கடகடன் சமையலை முடிச்சுட்டு காஷ்னியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காஷ்னி ஸ்கூலில் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் செலிப்ரேஷன் டே. ஏதாவது ஒரு ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு வரணும். நமக்கு இருக்கவே இருக்குது பக்கத்து ஸ்டேட்டான கேரளா. நைட்டே யோசிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி ஹாஃப் சாரி ட்ரை பண்ணணும். அது செட் ஆகலைன்னா பாவாடை சட்டையை போட்டு அனுப்பி விட்டுற வேண்டியதானே. இந்த காஸ்டியூம் முடிக்கிறது வரைக்கும் காஷ்னியும் நல்லா கோஆப்ரேட் பண்ணா. ஏன்னா டிவியில் பாட்டு போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி வைப் பண்ணிகிட்டே இருந்தா. மொட்டை போட்டதுக்கு அப்புறமா எப்பவுமே பூ வாங்குறது கிடையாது. ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துட்டா மட்டும்தான் பூ வாங்கணும். இல்லைன்னா சாமிக்கு பூ வாங்கி வைக்கிறது தான். அன்னைக்கு காஷ்னிக்கு இந்த காஸ்டியூம் போடணும்னு தெரிஞ்ச உடனே பூவெல்லாம் வாங்கி கட்டி வச்சுட்டேன். எல்லாம் போட்டு விட்டுட்டு ரெடி பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டா இருந்துச்சு. காஷ்னி தான் ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டியிருக்கா. இந்த காஸ்டியூம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சமா போட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு அப்படி ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சு. காஷ்னி வரதுக்குள்ள ஒரு சாக்லேட் குக்கீஸ் ரெடி பண்ணிடலாம். நான் அதோட பேட்டரை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்து சூப்பரா வந்துருந்துச்சு. ஆனா சாக்லேட் மட்டும் மெல்ட் ஆகல. ஒருவேளை பேக்கர்ஸ் யூஸ் பண்ற சாக்லேட் யூஸ் பண்ணியிருந்தா மெல்ட் ஆயிருக்கும் போல. வெளியே ஹார்டாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருந்துச்சு. காஷ்னிக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.